அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்கினிய சகோதர சகோதரிகளை, இது நபிகளாரின் நற்போதனைகள் பாகம் 54. பொதுநல, அதாவது சமூக பணி என்பதை பற்றி நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நடு வழியில் கிடந்து மக்களுக்கு இடையூறு அளித்து வந்த ஒரு மரத்தை ஒரு மனிதர் வெட்டி அப்புறப்படுத்தியதற்காக அவர் சொர்க்கத்தில் நடமாடுவதை நான் கண்டேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். முஸ்லீமில் 5107வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கு. மார்க்க பணிகளில் ஈடுபடுவதோடு பொதுநல விஷயங்களிலும் மக்கள் ஈடுபட வேண்டும். இதுவும் மறுமையில் நன்மையை ஈட்டி தரும் காரியம்தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த நபிமொழியின் மூலமாக தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு இடையூறு தரும் வண்ணம் கிடந்த மரத்தை வெட்டி மக்களுக்கு நல்ல அந்த பாதையை துப்புரவு செய்து தூய்மைப்படுத்தி ஏற்படுத்தி தந்ததால் ஒருவர் சொர்க்கத்திற்கே சென்றுள்ளார் என்றால் இது போன்ற செயல் எவ்வளவு நன்மையை ஈட்டி தரும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பொதுமக்களுக்கு பயன் தரும் வகையில் தெரு விளக்குகள் அமைத்து கொடுப்பது, வீதிகளை தூய்மைப்படுத்துவது, சாக்கடைகளை சரி செய்வது என்ற சமூக பணிகள் ஏராளமாக நம்மிடம் மிச்சம் இருக்கிறது. இது போன்ற மனிதர்கள், அந்த மனிதரை போல நாமும் சொர்க்கம் செல்ல இது போன்ற பணிகளை செய்து கொடுத்து சொர்க்கம் செல்ல முயற்சிக்க வேண்டும். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஏராளமான நற்பண்புகளையும் சமூக பணிகளையும் நமக்கு விளக்கி கூறியிருக்கிறது. ஏராளமாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு செய்தி உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். அதனால் நம்மளுடைய வேலை முடிஞ்சால் போதும், நம்மளுடைய தேவைகள் நிறைவேறினால் போதும் அப்படின்னு சொல்லி சுயநலமாக நடந்து கொள்வது எந்த ஒரு மூமினுக்கும் உரிய ஒரு செயல் அல்ல. இப்போ நம்ம வீட்டில் நம்ம தெருவில் நம்மளுடைய வீட்டில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், நம்ம தெருவில் எத்தனை பேர் வசிக்கிறார்கள், இந்த பிரச்சனையால் நமக்கு ஏற்படும் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் அனைத்துமே நம்ம தெருவில் இருக்கக்கூடியவர்கள், நம்ம ஊரில் இருக்கக்கூடியவர்கள், நம்ம நாட்டில் இருக்கக்கூடியவர், இப்படி அது அப்படியே விருந்து கொண்டே போக வேண்டும் நற்பணிகள். அப்படி அனைத்து விஷயங்களையும் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து அதிகமாக சமூக பணிகளில் நம்ம ஒவ்வொருவரும் ஈடுபடுத்தி கொண்டால்தான் நம்முடைய வீடு நல்லா இருக்கும், நம்முடைய தெருவும் நல்லா இருக்கும், நம்முடைய ஊர் நல்லா இருக்கும், நம்முடைய நாடும் நல்லா இருக்கும். இப்படியே நம்மளுடைய சமூக பணிகள் அப்படியே பெருகிக்கொண்டே போக வேண்டும். அதில் ஒரு காலமும் கவனம் மட்டும் நம்ம சுயநலமாக இருந்துவிடக்கூடாது என்பதை சிந்தித்து இந்த நபிமொழியை சீர்தூக்கி பார்த்து செயல்களை அமைத்து